ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி சிம்பிள் அரோமா சமையலில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான ரசம் பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சம்மரில் ஹீட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ண தக்காளியை நம்ம கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கை வச்சு மசிச்சு விடணும், அதை மிக்சியில் போடக்கூடாது. நல்லா கொஞ்சமாக மசிச்சுக்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்த தக்காளியில் இப்போ நாம் 1 லிட்டருக்கு தண்ணி சேர்த்து தக்காளியில் இருக்கிற தொக்கெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். நிறைய தக்காளியில் தொக்கு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி புழிஞ்சிட்டு தக்காளி தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இதை நம்ம ரசத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா புழிஞ்சிட்டு அந்த தக்காளி கிளியராக இருக்கிற தக்காளி தண்ணி மட்டும் தான் நாம் ரசத்தில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்து போட்டுருங்க. இப்போ மசாலாக்காக ரசம் பவுடருக்காக மிளகு, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து இதை நாம் அம்மியில் நல்லா இடிச்சிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உரலில் சேர்த்துட்டு இடிச்சிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பூண்டு ஒன்று பாதியாக இடிக்கிற மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ரசத்தில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி சேர்த்து சால்ட் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். நல்லா பச்சை மிளகா நல்லா வெந்து வரணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ரசத்தை நாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பொங்கு வர ஸ்டேஜில் இப்போ நாம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ரசம் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரசம் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ரசம் கொதிக்கணும். இப்போ நாம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலையை இப்போ இது ரசத்தில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் கொதிக்கணும். இப்போ இதில் நாம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்போ தான் ரசம் கமகமான்னு இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கின்னு ஆயில் சூடான பிறகு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நாம் பக்கத்தில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரசத்தை இப்போ நாம் இதில் சேர்த்துட்டு 1 மினிட்டில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே சுவையாக இருந்துச்சு. இது கூட சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்காளி ரசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.